ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சூப்பராக வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் வேர்க்கடலையை ஆயில் விடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் சூடு ஆறுனதுக்கப்புறம் இது மேலே இருக்கிற தூளில் நல்லா உரித்து எடுத்துக்கலாம். ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் விட்டால் போதும். அதுக்கப்புறமா இது மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா அது மேலே இருக்கிற தூளில் வந்து உறிஞ்சி வந்துடும் ஈஸியாக. இது மாதிரி எல்லா வேர்க்கடலையும் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் சட்னிக்கு. அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான சின்ன வெங்காயத்தை ஆயில் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் ஆயில் லைட்டாக விட்டு நல்லா இதையும் நல்லா வதக்கிக்கலாம். அதோட ஒரு பூண்டு ஃபுல்லாகவே வந்து எடுத்துகிட்டு அதையும் வந்து ஆயில் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதோட வரமிளகாய் இருந்துச்சுன்னா அதையும் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு தக்காளி ஒரு 2 தக்காளி நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். அதையும் நல்லா வதக்கி எடுத்து தனித்தனியாக வந்து வதக்கி எடுத்துகிட்டு ரெடியாக வச்சுக்கலாம். அதோட புளியை வந்து கொஞ்சமாக இது மாதிரி புளியை ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் வேர்க்கடலையும் நல்லா இது மாதிரி தோல் உரிச்சாச்சு. அதோட ஒரு அரை மூடி தேங்காய் இது மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அதையும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாமே இப்போ வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். பாருங்கள், தக்காளி இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கணும். பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் விட்டால் இது மாதிரி ரெடி ஆயிரும். எல்லாத்தையுமே தனித்தனியாக மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வேர்க்கடலை இதில் வந்து போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து தேவையான அளவுக்கு கல்லுப்பையும் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம். மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிரும். இது டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எங்கள் சேனலில் வர வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து தோசைக்கு, அதுவும் முட்டை தோசைக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து இந்த வேர்க்கடலை சட்னி செஞ்சுருந்தோம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.